அதன் பிறகு இருவருக்கும் இடையேயான அந்த சலசலப்பு என்பது ஏற்படுகிறது. இருவரும் மாறி மாறி செருப்புகளை வீசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் என்பதும் வெளியே இருந்தது. அதை நாம் பார்த்திருந்தோம். குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலையும் நகர் பகுதியிலையும் கடந்து செல்லும் பொழுது, அதாவது அப்போது தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். திருச்சி நோக்கி வாகனம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஒவ்வொரு பகுதியிலும் நகர் பகுதிகளை நோக்கி செல்லும் பொழுது அந்தந்த பகுதியில் திமுகவினர் அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகளோடு சேர்ந்து நின்று சாலை மறியலில் ஈடுபட முயற்சி செய்வது, மேலும் உதயநிதி ஸ்டாலின் செல்லக்கூடிய அந்த வழியில் நின்று அவர்களுக்கான அந்த கோஷங்கள் முழக்கங்கள் எழுப்புவது உள்ளிட்ட அந்த பல்வேறு பணிகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் நகர் பகுதிகளில் திமுகவினருடைய போராட்டம் காரணமாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல், பொதுமக்களுடைய அன்றாட வாழ்வியல் பாதிக்கப்படுவதாக பல்வேறு அமைச்சர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் அருண்ராஜ் இன்று செய்தியாளர்கள் சந்தித்த போது கூட பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்துவர்களை கண்டிப்பாக விடமாட்டோம் எனவும், தவறு செய்தால் கண்டிப்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற வகையில் ஒரு எச்சரிக்கையையும் அமைச்சர் அருண்ராஜ் எடுத்திருந்தார். நிலையில் இன்று இரவு ஆகிவிடும் என்கின்ற சூழலில் தான் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். நாம் பார்க்கும்போது விக்கிரவாண்டியை தாண்டி அவர் தற்போது அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருந்தோம். அங்கிருந்து தஞ்சாவூர் செல்வதற்காக இன்னும் கூடுதலாக 5 மணி நேரம் அளவிற்கு ஆகும். அவர் தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு சென்று அதன் பிறகு அந்த விசாரணை நிறைவேற்று அதன் பிறகு தான் உதயநிதி ஸ்டாலின் ஜாமீனில் வெளியிடப்பட என்கின்ற ஒரு தகவல் என்பது பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலை பார்க்கும்போது இன்றைய விசாரணை நடத்தி இன்றைய அவரை விடுவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார்கள். ஆனால் தஞ்சாவூர் செல்வதற்கே அவர் இன்று 11 மணி 12 மணி ஆகக்கூடிய அந்த சூழல் என்பதுதான் இருக்கிறது. இன்னும் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 6 மணி நேரம் அவர்கள் தொடர்ச்சியான பயணத்தை மேற்கொண்டால் மட்டுமே செல்ல முடியும். ஆனால் ஆங்காங்கே திமுகவினர் இடைவிடாத அந்த போராட்டங்கள் மேற்கொள்வதன் காரணமாக அந்த வாகனத்தினுடைய வேகம் என்பதும் ஏறக்குறைய அவ்வப்போது குறையக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய 4 பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இன்று மதியம் 1 மணியிலிருந்து விடுமுறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறையை பார்க்கும் பொழுது ஒரு சில இடங்களில் திமுகவினர் சென்று கடைகளை மூடும்படி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார்கள். சிறிது நேரம் கடையை மூடிவிட்டு திமுகவினர் அங்கிருந்து புறப்பட்டதன் பிறகாக அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் கடையை தொடங்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்திருந்தோம். இதுபோன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலுமே பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு கூட்டமாக சென்று திமுகவினர் ஆளுங்கட்சிக்கு எதிரான கோஷங்கள் எழுப்புவதும், மக்களை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கைதுக்கு எதிராகவும் தற்போது அவர்கள் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். சட்டத்திற்கு புறம்பாக கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சென்னையில் இருந்து விக்கிரவாண்டி தாண்டி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். மேலும் திமுகவினர் ஏராளமானோர் சாலைகளிலேயே அவர்களுடைய வாகனத்தை கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்படக்கூடிய இந்த வாகனங்களுக்கு பின்புறமாக அவர்கள் தொடர்ச்சியாக சென்று கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் ஒலக்கூர் காவல் நிலையத்தில் அவருக்கான மதிய உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் தேசிய நெடுஞ்சாலையிலேயே கிட்டத்தட்ட 25 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து என்பது நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த தொடர்ச்சியாக 1 கிலோமீட்டருக்கு மேலாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்து அழைத்து செய்யப்பட்ட காவல்துறை வாகனங்களுக்கு பின்னால் அழைத்து செல்லக்கூடிய அந்த காரணமாக காலையில் வாகனங்கள் வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழல் என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. தற்போதுதான் அவர்கள் விக்கிரவாண்டியை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏறக்குறைய 5 மணி நேரத்திற்கு மேலாக ஆகும் அவர் தஞ்சாவூர் சென்றடைவதற்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் இன்று காலை அவர் செய்தியாளர் சந்திப்பின் போது கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்தில் அழைத்து செல்லப்படும் போது இந்த கைதி காவடியாக பார்ப்பதாக அவர் சொல்லியிருந்தார். குறிப்பாக இந்த கைது நடவடிக்கை எவ்வாறு பார்க்கிறீர்கள் என செய்தியாளர்களுடைய கேள்விக்கு இது காமெடியாக பார்க்கிறேன் என்கின்ற ஒற்றை வார்த்தையில் அவர் பதிலளித்து சென்றிருந்தார். உதயநிதி ஸ்டாலின் மட்டும் அந்த வாகனத்தில் கைது செய்து அழைத்து செல்லப்படவில்லை. அவருடன் சேகர்பாபு மற்றும் வழக்கறிஞர் சரவணன் உள்ளிட்டோரெல்லாம் அதே வாகனத்திலே அவருடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் பயன்படுத்தக்கூடிய அவருடைய அந்த வாகனமும் கைது செய்யப்பட்டு அந்த காவல்துறை வாகனத்தை பின்னால் சந்திக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஆங்காங்கே ஒவ்வொரு மாவட்டமாக அவர்கள் கடந்து செல்லும் போது இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அந்த வாகனங்களை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அடையாள அளவிற்கு அவர்களுடைய போராட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படக்கூடிய நிலையில சென்னை அறிவாலயத்தில் நீதிமன்றத்தில் அவர் இன்றே விடுவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவை நீதிபதி பிறப்பித்ததன் பிறகு அவர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். இன்னும் ஒரு சில இடங்களில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் உதயநிதி ஸ்டாலின் கைதுக்கு இனிப்பு கொடுத்து அவர்களுடைய கொண்டாட்டங்களையும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்த்திருந்தார். குறிப்பாக காவிரி விவகாரம் தொடர்பாக காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிடாத கண்டித்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தஞ்சாவூரில் நடைபெற்ற நிகழ்வில் தான் உதயநிதி ஸ்டாலின் இந்த கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். நடிகை திரிசாவை தொடர்பு படுத்தி இரட்டை அர்த்தத்தில் வரக்கூடிய அந்த கருத்துக்களையும் அவர் பதிவு செய்திருந்தார். அதன் பிறகுதான் பல்வேறு எதிர்ப்புகள் எழுப்பியது. மாதர் சங்கங்கள், பெண்கள் அமைப்பினர் மற்றும் தமிழக வெற்றிகளில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், தொண்டர்கள் அனைவருமே அவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் அவர்களுடைய புகார்களை அளித்திருந்தார்கள். அதன் பிறகுதான் தற்போது இந்த கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. சென்னை கமிஷனர் ஆபீஸிலும் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி அவர்கள் புகார் மனு கொடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் 9 பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவின் கீழ் கைது செய்யப்பட்டு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட தஞ்சாவூர் காவல்துறையினர் சென்னை அவர்களை கைது செய்து இங்கிருந்து அழைத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வு என்பது இன்று காலை நடந்தது. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகும் சென்னையில் இருந்து தஞ்சாவூர் நோக்கி செல்வதற்கு. இடையிடையே கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபடுவதன் காரணமாக அந்த வாகனத்தினுடைய வேகம் என்பது
குறைவாகவே இருக்கிறது. மேலும் நூற்றுக்கணக்கான திமுக ஆதரவாளர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவருடைய ஆதரவாளர்கள், திமுகவினர், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்போது எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வாகனங்கள் எல்லாமே உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த வாகனத்தின் பின்பக்கமாக தரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.